அன்னவர பிரசாதம் ஆந்திரா ஸ்பெஷல். எந்த கோயிலில் போனாலும் இந்த பிரசாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எப்படி செய்யணும் பார்ப்போமா? ஒரு பேன் வச்சு நெய் விட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் கிஸ்மிஸ், பாதாம், கேஷ்யூ இவ்வளோத்தையும் வறுத்தெடுத்துடலாம். அதே பேன் அதே நெய்யில் 1 கப் கோதுமை ரவா வறுத்துடலாம். 1 கப் கோதுமை ரவாவுக்கு தனியாக 4 கப் தண்ணி பாயில் பண்ண விட்டுறணும். அதை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கோதுமை ரவை வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் 1 கப்புக்கு 1.5 கப் வெல்லம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 ஏலக்காய் நசுக்கியது வறுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டோம்னா அன்னவர பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சஷ்டிக்கு முருகனுக்கு பிடிச்ச அந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக வச்சு கும்பிட்டு பாருங்கள், நல்லதே நடக்கும். நானும் கந்த சஷ்டி விரதம் இருக்கேன். எல்லாருக்கும் என்னோட வேண்டுதல் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு கனிமத்தண்டில் சப்ஸ்கிரைப் பண்ண